ரோலெக்ஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லக்ஸரியஸ் கம்பெனி இன் த வேர்ல்ட். இன்னைக்கு இந்த கம்பெனி சம்பாதிக்கிறது $8 மில்லியன். இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா 1881க்கு நாம போகணும். ஹான்ஸ் வில்டாஃப் 1881 ஜெர்மனில பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி ஒரு சக்சஸ்ஃபுல் அயன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் இவரோட கிராண்ட் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணது. ஆனா இவரோட 12வது வயசுலயே இவரோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. இவரோட மாமா இவரை பாத்துக்கிறேன்னு சொல்லி இவங்க ஃபேமிலியோட அயன் கம்பெனியை வித்து இவர் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருமே இல்லை. அதனால இவர் ஃபுல் ஃபோக்கஸையும் ஸ்டடீஸ்ல போட்டு நல்லா படிக்கிறாரு. அதுவும் மேக்ஸ், இங்கிலீஷ், பிரெஞ்சு லாங்குவேஜஸை மெயினாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறாரு. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ண முடியும்ல, அதனால. அப்போ இவருக்கு சுவிட்சர்லாண்ட்ல இருந்து வந்த ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த பையன் அவனோட ஊரை பற்றி மொத்தமாக புகழ்ந்து பேசுகிறான். சுவிட்சர்லாண்ட் எதுக்கு ஃபேமஸ்னா வாட்ச் மேக்கிங். அப்புறம் ஒரு நாள் போர்டிங் ஸ்கூலை விட்டு ஓடி போறாரு. ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். அங்க ஒரு பேர்ல் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த கம்பெனி எதுவுமே மேனுஃபேக்சர் பண்றதே இல்லை. ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்குது. ஆனா ப்ராஃபிட் மட்டும் அதிகமா இருக்கு. அங்க இவரு பிசினஸ்னா என்னன்னு ஃபுல்லாவே கத்துக்கிறாரு. அப்படி ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. கூனோ கார்டின்ல ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு, நீ கிளம்பி வா அப்படின்னு. கூனோ கார்டின் எதுக்கு ஃபேமஸ்னா அந்த டைம்ல பெஸ்ட் வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூனோ கார்டின் தான். இயர் 1900 இவர் கூனோ கார்டின்ல வேலைக்கு சேர்றாரு. அங்க இவரோட வேலை இங்கிலீஷ்ல வர லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு அதை சொல்றது தான் இவரோட வேலை. இவரோட வேலை கொஞ்ச நேரத்திலே முடியறதுனால நான் இனி வேற ஏதாச்சும் வேலை எக்ஸ்ட்ராவா பண்ணட்டான்னு கேட்டனால இவரை வாட்ச் குவாலிட்டி செக் பண்றதுக்கு அசைன் பண்றாங்க. அங்கதான் இவர் வாட்ச்ல என்னென்ன டைப் இருக்கு, ஒரு வாட்ச் எப்படி ரன் ஆகுதுன்னு எல்லாமே டீட்டெயில்டா கத்துக்கிறாரு. அப்புறம் வார் வந்துருது. ஜெர்மன்ஸ் எல்லாருமே ஜெர்மனிக்கே திரும்பி வந்து நாட்டுக்காக சண்டை போடணும்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா நாட்டுக்காக போய் சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி போறாரு. அப்புறம் அவரோட 22வது வயசுல சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சு திருப்பி லண்டனுக்கு வராரு. ஒரு வாட்ச் கம்பெனியில ஜாயின் பண்றாரு. இவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அந்த கம்பெனில இவரை ஒரு சீனியர் பொசிஷனுக்கே ஹையர் பண்றாங்க. அவர் வந்த வருஷம் அந்த கம்பெனி 3 மடங்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சிச்சு. அங்க இவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்குது. அப்பதான் இவர் ஓனாவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்தப்பதான் ஃப்ளோரன்ஸ் பிரான்சிஸ் மேரி கார்டின்ங்கிறவங்கள மீட் பண்ணி அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பிஹைண்ட் எவ்ரி மேன்ஸ் சக்சஸ் தேர் இஸ் எ வுமன். அது இவரோட லைஃப்ல இவங்க தான்.